ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆயிரத்தி 1940 பிரிட்டிஷ் இந்தியா. இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் நாம் இந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கப் போகிறோம்? எல்லாம் இன்னும் சில காலம்தான். நேதாஜி வந்ததுடன் மாறிவிடும். இன்று காலை கடம்பன் அவர்களிடம் சிக்கிக்கொண்டான். இந்நேரம் அவனை சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பார்கள். கடவுளே, எங்களை காப்பாத்து. எந்த கடவுளும் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. அங்கே ஏதோ சத்தம் கேட்கிறது. என்னென்று பார். ஆங்கிலேயர்கள் வந்து விட்டார்கள். ஓடுங்கள் தோழர்களே. நீங்கள் யார்? என்ன செய்கிறீர்கள்? மனு எழுதுறேங்க. நமக்கு எதெல்லாம் தேவைன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு சொல்கிறது. என்னங்க பேசுகிறது வித்தியாசமாக இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நீங்களாம் யார் ஃபஸ்ட்டு? நாங்கள் சுதந்திர போராளிகள். உருட்டுங்க. சரி, உங்கள் பேர்லாம் என்ன ஃபஸ்ட்டு? என் பெயர் செலியன். உங்கள் பேர்? பலவன். காந்தாரி. கந்தரியா? கந்தாரி இல்லை, காந்தாரி. ராசுகுட்டி. இதெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரியே இருக்கே. நீங்களாம் ஐயனேவை சேர்ந்தவங்களா? 1940 சேர்ந்தவங்க. நீங்களாம் எப்படிங்க எங்கே வந்தீங்க? இது 2025ங்க. 2025ஆ? ஹலோ, சொல்லுங்கள் சார். ஆமாம், நெடுமாறன் தான். இதோ வரேன் சார். என்ன இது? ஃபோனுங்க. அப்படி என்றால் டெக்னாலஜி. விஞ்ஞானம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததா? அதெல்லாம் கிடச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாடு நாசமாக போச்சு. பார்க்குறீங்களே, இப்படி தினமும் மனம் எழுதுறோம். அரசு இருக்கா? அரசாங்கத்துக்கு. நாங்கள் இளைப்பாற ஒரு இடம் வேண்டும். நீங்கள் இங்கே இருங்க, நான் எங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருங்க. நீங்கள் இங்கே இருங்கள், நான் என்னென்று பார்த்து வருகிறேன். எல்லாமே இதில் எழுதியிருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் உங்களை வெளில கூப்பிட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் இந்த ஆடையில் வர முடியாது. நான் ஒரு ஆடை உங்களுக்கு தரேன், அதை போட்டுட்டு வாங்க, நம்ம வெளியில் போகலாம். நீங்களும் சாப்பிட்டு உங்கள் தோழர்களுக்கும் வாங்கிட்டு வரலாம். டே, எங்கடா இருக்க? என் ஃபேண்ட் எடுத்துகிட்டு நம்ம எப்போயும் மீட் பண்ணுவோம்ல ஒரு பார்க்கு,
அங்கே வந்துடு, கொஞ்சம் சீக்கிரம் வா. இந்த ஆடையை போட்டுட்டு வாங்க, நம்ம வெளியே போகலாம். ஒரு பஜ்ஜினா. சொல்ல மறந்துட்டேன்ல, இந்தியாவில் மட்டும் எங்கே தான் மனு கொடுத்தாலும் அது இங்கே தான் கிடைக்கும். நாம் போராடி பெற்ற இந்த சுதந்திரம் அர்த்தமில்லாமல் போனது. ப்ரோ 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 சார் கூப்பிட்றாரு ப்ரோ, எந்திரிங்க ப்ரோ. டேய், நாளைக்கு சுதந்திர தினத்தை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கியே, ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சுதந்திரம் வாங்கினவங்களே மறந்துட்டோம் சார். நாளை மட்டும் ஞாபகம் வச்சு என்ன சார் பண்ண போகிறோம்? அதான் மறக்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. சுதந்திரம் என்பது நமது உரிமையாக இருந்தாலும் அதனை வாங்கி தந்த நமது முன்னோர்களை நினைவில் கொள்வது நமது கடமை. என்றும் கடமை தவறாதிருப்போம். நமக்காக போராடிய போராளிகளை என்றும் நினைவில் கொள்வோம். ஜெய் ஹிந்த்.